இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். சே, எவ்வளோ ஹோம்ஒர்க் தான் நம்மளே எழுதிட்டே இருக்கிறதா. நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டியூஷனுக்கு வரவே கூடாது. ஏய் வாவ், அங்கே ஒரு கியூட்டான பப்பி இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு வளர்க்கலாமா? ஓகே ஓகே. ஏய் இங்கே இரு, இங்கே இரு. வாவா உள்ள போலாம். அங்கேயே நில்லு. ஏம்மா என்னாச்சு? எங்க இருந்து அதை தூக்கிட்டு வந்த? அதுவா, டியூஷன்லேருந்து வர வழியில் பார்த்தேன்னா பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சுமா. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மாமா வேறு இருந்துச்சா, அதான் தூக்கிட்டு வந்துட்டேம்மா. ஒரு முடிதே அது எங்க இருந்து தூக்கிட்டு வந்து அங்கேயே போய் விட்டுரு. ஏம்மா, நல்லா க்யூட்டாக அழகாக தானே இருக்கு, நம்மளே வச்சு வளர்க்கலாமா? ப்ளீஸ்மா. அப்ப பப்பி இங்க இருக்கட்டும், நீ வெளில போயிடு. மா ப்ளீஸ்மா, நம்மளே வச்சுக்கலாமா? இதை பாருங்க எவ்வளோ பாவமாக இருக்கு. ப்ளீஸ்மா உள்ள வந்து தொலை. ஐயா ஜாலி. சரி வா சுப்பிரமணியம், எனக்கு எருமெல்லாம் காட்டுறேன். பப்பி பேர் சுப்பிரமணியா? சூப்பர். என்னங்க தூங்கி தூங்கி விளையாடுறீங்க, என்னாச்சு? அதை எங்க கேக்குறீங்க? என் பொண்ணு இருக்காளே பொண்ணு, வீட்டுக்கு ஒரு பப்பியை கூட்டு வந்துட்டா. அப்ப போச்சு என் தூக்கம். அப்படி என்னங்க பண்ணுச்சு அந்த பப்பி? அதை எங்க கேக்குறீங்க? கொஞ்சம் அங்க பாருங்க. எங்க பார்க்கணும்? ஃபிளாஷ்பேக் சொல்ல போறேங்க, மேல பாருங்க. சுப்பிரமணியம். ஏய் ஹாசினி, ஹாசினி, என்னம்மா எதுக்கு இப்படி கத்துற? என்னாச்சு? கூட்டிட்டு வந்த சுப்பிரமணி அழுவுது, வா என்னன்னு போய் பார்க்கலாம். இந்த அழுவதா? சரி ஓகே, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் பால் வச்சு பார்க்கலாமா? அம்மா அப்படியே நீயே போயிட்டு வந்து நான் கொஞ்சம் படம் தூக்கிட்டு வரேன். நீ தானே கூட்டிட்டு வந்த, வா வரேன். இங்க பாரும்மா எப்படி கத்திட்டு இருக்கான்னு. எனக்கு திமிர பாருடி. நம்மளையும் தூங்கினா இவனும் தூங்க விடாம சோஃபால படுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி விடுமா, பாவம் அவன் எனக்கு கத்திட்டு இருக்கான். டேய் அமைதியாடுறா சுப்பு, அமைதியாரு. என்னாச்சு? பின்னாடி இவன் இப்படி கத்துறான். சரி நீ போய் பால் எடுத்துட்டு வா, பேசுவா. ஆஸ்த போறேன். என்னாச்சு சுப்பு, ஏன் இப்படி பண்ற? கத்தாத. இன்னும் சுப்பு பாயாச்சு குடி. என்னம்மா அதையும் தலைவிடுறான்? பால் கூட குடிக்க மாட்டேன். ஒருவேளை குளிருதோ? பெட்ஷீட் எடுத்துட்டு வா. அதை போறேன். என்னாச்சு சுப்பு? பெட்ஷீட் எடுத்துட்டு வா. இன்னும் சுப்பு பெட்ஷீட் எது போத்துக்கோ. இந்தா. என்னம்மா அதையுமே பண்ண மாட்டேங்கிறான். நீ பெட்ஷீட் எது போத்துக்கோ சுப்பு. ஸோ பெட்ஷீட்டையும் போத்திக்க மாட்டேங்கிறான். அம்மா எனக்கு ரொம்ப தூக்கம், நான் தூக்க போறேம்மா, நீ பார்த்துக்கோ. அடி பாவி, கிழிஞ்சுது. இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். இதாங்க நடந்துச்சு. இவ்வளவுதானா? இதுக்கே பிரியாணி போக போக எவ்வளவு வரும் பாருங்க. என்னங்க சொல்றீங்க? பொறுத்திருந்து பாருங்க. ஏய் சுப்பு, முதல்ல ரோட்டை பார்த்து ஒழுங்கா நடந்து வரணும் சரியா? அங்க எங்கெல்லாம் இங்கே பார்த்துட்டு வராது சரியா? முதல்ல நீ ஒழுங்கா நடந்து வாடி. நான்லாம் ஒழுங்காதமா வரேன். என்னம்மா நாயெல்லாம் குறைச்சிட்டே இருக்கு, எங்கேருந்து குறைக்குது? என்னடி எல்லா நாயும் சுட்டு போட்டுருச்சு. ஐயோ ஆமாம்மா, எல்லாம் சுப்பு சுப்பு வரதாமா. ஆமா, நீ வர சுபுத்துக்கு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். சரி ஓகே, வாங்க போகலாம். என்னது, இந்த மாசம் மட்டும் 20,000 டோட்டலா செலவாயிருக்கா? என்னடி சொல்ற? ஆமாங்க. எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு இந்த மந்த்து? நம்பருக்குலாம் கம்மியாக தான் இருக்கு. சுப்பிரமணிக்கு தான் இவ்வளோ பில்லும். டோட்டலாக 10,000 அவனுக்கு மட்டும் செலவாயிருக்கு. இப்படியே போனால் இவனை பார்த்துக்க மட்டும் தனியாக பிஸ்னஸ் பண்ண போலையே. ஆமாங்க. சரி, இவனுக்கு மட்டும் எப்படி 10,000 ஆச்சு? அப்படி என்ன தான் பண்ணீங்க? இவனுக்கு வேக்சினேஷனுக்கு ஒரு 3K, முட்டை பால் சிக்கன் அதுக்கு ஒரு 3K, அதுக்கப்புறம் ஸ்பா ஹேர் கட்டு பாடி வாஷ் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு ஒரு 4K, டோட்டலாக சேர்த்து 10Kங்க. இங்கே பாரு சுப்பிரமணி, நாங்கள் இப்போ உனக்கு ட்ரைனிங் தரப்போகிறோம். நாங்கள் சொல்கிறதுக்கிட்ட நீ சரியாக குட்டாக ஒழுங்காக செய்யணும், ஓகேவா? ஆமாண்டா. அப்போ நான் மதியம் லஞ்ச் தருவேன், நான் கட் பண்ணிடுவேன், புரியுதா? நீ ஸ்டார்ட் பண்ணுமா.
சுப்பிரமணி சிட் சிட். டேய் உட்கார்றா. உட்காரு சிட். ஐயோ என்னம்மா இது? என்னடி சிட் பண்ண சொன்னா டர்ட்டி பண்ணிட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்க? அம்மா அவனுக்கு இந்த கமெண்ட் புரிய நினைக்கிறேன். நீ பேசாம வேற கமெண்ட் கொடுமா. சுப்பிரமணி ஹேண்ட் ஷேக். இந்த கை கொடு. கை குடுறா. ஹேண்ட் ஷேக். சின்னம்மா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். சரி இரு நான் வர தரேன். ரோல் ரோல் ரோல். ஏய் உருள்றா. ரோல் 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 ரோல். அந்த பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ரோல் பண்ணு ரோல். அந்த மாதிரி ரோல் பண்ணு. என்னம்மா வந்து பண்ணவே மாட்டேங்கிறான். அதான்டி இவன் சாப்பிட்றான் எல்லாம் கத்துறான். அதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். ஆமாமா இவன் பேர் சுப்பிரமணி கிடையாது, சும்மா இருக்க மணி. ஒன்னே பண்ண மாட்டேங்கிறான். அடப்போமா நான் போறேன். நானும் எப்பா எவ்வளோ குப்பை. என்னங்க சத்தம்? ஐயோம்மா அது நான் கிடையாது, சுப்பிரமணி தான். இவளுக்கு எப்பயுமே எதாவது தள்ளி விடுறது இல்லைன்னா எங்கேயாவது போய் டர்ட்டி பண்றது. இதை தவிர்த்து எந்த வேலையுமே இல்லை. ஏன்டா உனக்கா வெக்கமாவே இல்லையாடா? இப்ப கத்து. போன வாரம் பக்கத்து வீட்டுக்கு திருட வந்தானே, அப்ப கத்து இருந்தா அவனால போயிருப்பால. சரி விடுமா, அவனும் பாவம் வந்து திட்டாத. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தள்ளி விடுறது இல்லைன்னா கடிக்கிறது பண்ண உன்னை அவ்வளோதான். ஓ உனக்கு அம்மா கூட விளையாடணுமா? அப்போ ஓகே செட். ஓ நான் சொல்றது எனக்கு புரியுதா? 1000 சொன்னாலும் என்னோட குழந்தை மாதிரி தான். என் பொண்ணு முதல்ல நடக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்ததோ அதே சந்தோஷம் தான் இப்போ உட்காரும் போதும். என்னம்மா சுப்பு சொல்லத்தெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. கடைசியில நீங்க பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போலயே. இதே மாதிரி ஒரு செல்லக்குட்டி உங்க வீடியோ இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இனிஸ் கலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.